பிரம்மதம் வந்து ஆடினா ஒண்ணு பண்ணல. சரஸ்வதி வந்து சரஸ்வதி வந்து ஆடினா ஒண்ணும் பண்ணல. அந்த தக்க பிரம்மம் பண்ணா வாய திறக்கல. பிரம்ம தக்க பிரம்ம அவன் வந்து ஆடினா வாய திறக்கல. இப்ப இந்த பொண்ணு வந்த உடனே நான் வாய திறந்தோம். தக்க சுனி அந்த மாதிரி சொல்லியாச்சா? நான் பவுர் விடிய வரைக்கும் நான் பவுர் தொடங்கிற வரைக்கும் நீ வாயே திறக்கூடாது. அந்த பாப்பா வாயை திறந்துனா வாவுல விட்டுருவான். அந்த பாப்பா காலைல வா பூசுண்டா. காலையில வா பூசுமா? அந்த காலத்து மாதிரி இந்த செகாமுட்டி கல்ல அரைச்சி செகாமுட்டி கல்ல அரைச்சி அந்த களிமண்ணு ரெண்டு ஒன்னா சேர்த்து வா பூசலாம். அதான் கம்மியாட்டு காலைல மானகட்ட கோட்டர் ஒண்ணு வாங்கி கொடுக்கும். ஏன்டா கோட்டரிலே மெக்லின் கேள்விப்பட்டிருக்கான், பிளாக் பார்ல கேள்விப்பட்டிருக்கான், ஓல்டு ஷிப் கேள்விப்பட்டிருக்கான். இது என்னடா மானகட்ட கோட்டர்? கோட்டர் வாங்கிட்டு அது குடிக்கிறோம். மானகட்ட போகணும்.
ஓஹோ போகும்போது நல்லா போவான் எல்லாம் போவான் வரும்போது ஃபுல்லா குடிச்சிட்டு குடிச்சிட்டு கோமணத்தை அவத்து கையில பிடிச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் எனக்கு ஆக்குவோம் அப்படின்னு கோமணத்தை கையில பிடிச்சிக்கின்னு மானங்கட்ட கோட்டை வச்சிருக்கான் கல்வெட்டுல ஏய் நீ பொறுப்பு போன அவன் கேள்விடா 2 பேரும் அவன் கூத்து வச்சுங்க எல்லாம் அவன் பார்த்து இங்க உட்காந்துருக்காங்க ஏடா கல்வெட்டுல என்ன இரும்பு தோப்புல போய் நிக்கிறீங்க இருப்பு தோப்பு பேசுங்க அங்கனால குசு பேசிக்கிறேன் நான் பரம்பா கல்வெட்டு யாராவது அண்ணன் கல்வெட்டு போயில என்ன பேசிக்கிறேன் அண்ணக்கா கூத்து வச்சுட்டு அவங்க விடிய என்ன கதையை பார்க்க அவங்க நிக்கிறாங்க நீங்க மண்டலக்கார கல்வெட்டு கட்டைக்கார கல்வெட்டு இப்ப பவுன் குடிக்கிறோம் போட்டு குடிக்கிறோம் ஆப்பு குடிக்கிறோம் இல்லடா என்ன பார்த்த அண்ணக்கா என்ன என்னது 1000 காடு அஞ்சக்காடுடா பொறம்போக்கு என்ன பார்த்தா ஆனா பொறம்போக்கு புளியா வர அனாத ஆள வர என்ன அண்ணக்காவடி கேட்டா அதை கூட ஏத்துப்பான் புளியாமரம் கேட்டு அதை கூட ஏத்துப்பான் என்ன பார்த்தா புறம்போக்கு அப்புறம் யாரா உதவாடா கல்வெட்டு ஒப்படை சொல்ல உதவாடா அருங்கட்ட கல்வெட்டு என்னுடைய மரியாதை தெரியுமா உங்களுக்கு என்னடா உனக்கு மரியாதை விளக்க பார்த்தா அடிப்பான் விளக்க மாட்டாங்க சிலுக்கு விட்டு ஏத்துவோம் மூஞ்சில சிலுக்கு அதான் செத்து போச்சு சிலுக்கு அதுல விளக்க பார்த்தா சிலுக்க விட்டு ஏத்துவோம் மூஞ்சில யாத்திரை போட்டு ஆமாடா நாங்கெல்லாம் ஏத்துற போதா பரவாயில்ல நடுவுயாரா இது ஏற்காச்சுதான் இப்படி இருக்கா ஏய் நாங்க எல்லாம் சாங்காத்துதான் கொஞ்சம் மாதிரி உள்ள எல்லாம் படுக்க வச்சு ஒரே அடியில் கொட்டையை அடிச்சு வீங்க வச்சிருக்கோம் எல்லாருமே வச்சுக்கிட்டு யாரோட வச்சுக்காதா என்ன போட்டா ஓ முந்திரி கொட்டை கட்டி கலையோரம் அதுக்கு என்ன ஒரு அடிக்கா ஐயோ கெட்டிக்கார வாச்சாரே வாங்க வளர்த்து முதல்ல ஓ அது 1000 சிறுப்பாலு 1000 விளக்க பத்திரம் அடிச்ச மாதிரி இருக்குமா மாமா சொல்லிட்டா இப்பதான் பொந்து உள்ள இருந்து கோட்டா எட்டி எட்டி பாக்குறது ஒரு ஆண்ட ஏடா முடிக்கிற ஒண்ணு முடியலையா என்ன இப்படி வாடா உள்ள வாடா நான் பாக்குறேன் 1000 செருப்பு 1000 செருப்பாலு 1000 விளக்க பத்திரம் அடிச்ச மாதிரி ஆயிடுமா கொஞ்சம் மாமா கூப்பிட்டா அதோட தாண்டி அதெல்லாம் தாண்டி மாமாவை கூட்டு பாரு அப்புறம் தான் கிளம்புவோம் அதுக்கப்புறம் பாரு சரி என்ன நாளைக்கு இழுத்து முடிச்சு கிடப்பான் செத்து போய் இழுக்குவான் ஏன் உயிர் போடலாம் ஐயோ இந்த பொண்ணு வசனார்கிட்ட நான் மாமான்னு சொன்னேன் அது ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா அது ஆசையோட போய் சேர்ந்துருக்கேன் உயிர் மூஞ்சாடி கொண்டிருக்குதுன்னு பல பேர் இந்த கூத்து பார்க்க சொல்லுவாங்க என்ன பண்ண காசை கொடுக்குறான் பழமா கேட்கிறா நகையா கேட்கிறா ஒரு வார்த்தை ஓ சின்ன மாமா மாமான கூட்ட பொண்ணு அங்க இருக்கு மாமான கூட்ட பொண்ணு அங்க நிக்குது நீ யாருக்கிட்ட வந்து மத்தவங்க எடுத்து கூட ஏன்டா தேவடால போறது பையன் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவன் நீ ஆமா அந்த பொண்ணு என்னைக்காவது என்ன மாமான்னு கூட்டிருக்கா பொண்ணு பார்த்து தாலி கட்டி வச்சா கல்யாணம் முடிஞ்சது ஆமா நான் இருக்கும்போது எப்படி உன்னை மாமான்னு கூப்பிடுவான் என்ன நீ இருக்கும்போது என்ன கொண்டு குளறேன் பொண்டாட்டி நான் தாய் மாமன் வேணும் ஆமா அப்ப என்ன மாமான்னு கூப்பிட்டு தானே உன்னை கூப்பிடலாம் அப்படி சொல்லியா சொன்ன உடனே ஒரு சீட்டு காத்து அப்பா ஒரு அண்ணி ஆளு முத்தாட்டு பசாண்ட சுடுகாட்டுல எரிஞ்சு போன மாதிரி உட்காந்து ஏமா ஆளை பார்த்து இடம் போடாதம்மா ஆளை எப்படி இருந்தாலும் வேலை சுத்தமா இருக்கும் கருப்பா இருந்தாலும் பொறுப்பா இருப்போம்மா மூணு என்ன மாடு கருப்பா இருந்தாலும் பால் வெள்ளையா கிடக்கும் என்னடா சாமி இது முதல் முனீஸ்வரா கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க 48 நாள் முடிச்சுட்டு தான் இல்லையா 48 தூக்கி போவியோ
48 தூக்கி போய் 108 தான் தூக்கி அட கண்மேட்டு 48 நாலு கருப்பு மாடு வெள்ளையா கறக்கலாம் பால் ஏன்டா கண்மேட்டி வெள்ளை மாடு ஒரு காலது கருப்பு மாடு ஒரு காலது சோப்பு மாடு ஒரு காலடா கறக்கும் எல்லா மாடு வெள்ளையாடா கறக்கும் தம்பி ஓ அப்படியா ஏடா அப்பா பரவாயில்ல யாரும் விளக்க மாதிரி சொல்லுங்க கண்மேட்டில் நின்று வச்சு வாங்கதான் கூத்து பார்க்க வராங்களா விளக்கு மாதிரி ஏன்டா உங்க பாடை 10 வருஷம் போட கத்தில கம்மிட்டு ஏன் பாடிட்டு போறான் ஏன்டா உங்க சாரை சாத்தி வச்சு மாறு அடிக்குமாடா ஏன் ஷேர் வச்சு ஷாட் அடிக்கிறாங்க பூரா ஷேர்ல அனுமதி அது போடுறது ஒரு ஆட வச்சு பார்க்கலாம்னு ஒரு ஆசை காலையில பொட்டிக்கிட்டே தந்துருக்கியா எங்க ஆடு காசு கீச்சு போடுவாங்க போய் போட்டு போயா நான் என்ன பண்ருட்டி பாஷால தொம்பாட்டுமா ஆட வைக்கிறேன் போனான ஒண்ணே பாக்குறவங்களுக்கு ஒரு ஈஸியா ஆடு மரத்து மேல
என்ன நீ பண்ணுங்கிற என்ன அந்த பொண்ணு மட்டும் தேய்ச்சாதானா என்னடா போல் வழி போன அந்த பொண்ணுக்கு மட்டும் என்னமா அடிக்கிறான் பாருடா. ஏய் புடி போடாத வெட்டா கால த்ரோ போடு அது நான் போனா போது நான் கட்டிடுறேன். ஓ எங்க போய் கட்டுவ எங்க போய் கட்டுவ ஏடா நீ ஆயா ஆயா குளமோக்கல இருக்க குளமா ஆயா அப்படிதான் கட்டணும். ஆயா அப்படிதான் கட்டணும். ஆடி வச்சு கட்டலாம் அவனா பொறுப்பாக்குல இருக்கான் பாட்டனா அப்பனா கோச்சி பார்க்கறான் பாட்டா பாட்டம் பார்த்தாரு அவர் கூட்டாரு. இப்ப பாக்குறது எங்க அப்பா ஒரு நாளைக்கு குறைஞ்சு 4000 வந்துடலாம் கிளியரா அப்புறம் அந்த காய்கறி எங்க போகுது இன்னொட்டி எவ்வளோ போகிறோம் பாவ குளத்தில் கேட்டாங்களா? என்னடா உன் பெருமை தான்டா சொன்னேன் இதுக்குத்தானே இல்லாத சொல்லல இல்ல ஆம்பளை மேட்டாடா நீ கூட தான் கோயில் கட்டினே 5000 சம்பாதிக்கிற. அது நான் சொல்லி காட்டேன். ஆமாடா சம்பாதிக்க நான் இல்ல சொல்றேன் 3 எலுமிச்சை பழத்தை வச்சு எலுமிச்சை மரம் தான் 5000 ரூபாய். ஒரே எலுமிச்சை பழம். ஏய் மூணுக்கு போகாத. ஒரு ஊரு சேர்ந்து கட்ட ஒரு கோயில் நான் ஒரு அளப்ப கட்டிட்டு இருக்கேன் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கட்டிட்டு இருக்கேன் உங்களை 4 கிலோமீட்டர் பிச்சை எடுத்தா கட்டிட்டு இருக்கேன் ஆமா அவன் என்னமே சொல்றான் கேளுமா. வேணாம் பாரு இல்லம்மா இருமா அவரு போ அட இருமா அதை நான் போட்டுக்கிறேன் போ போடுமா மனசு கேட்க மாட்டேங்குது ஏண்டா ஏன் 25 லட்சம் போட்டு கட்ட மாட்டேன் கோயில? அம்மா இடத்துக்காக பொண்ணு இருக்க பாதி ஊருக்காக பாரு பசங்க சாப்பாடு கொடுக்கணும் கிழமை கோயிலுக்கு போய் வரணும்ட்டு வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை மரம் கையில் கொடுத்தாப்ல. ஒரே ஒரு எலுமிச்சை பழம். ஆமா பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கிறோம் மருமகள் சண்டை சாட்டி போட வைக்கிறான் வைக்கிறா. அப்படின்னு கோயிலுக்கு பான்னு சொல்லி போனாப்ல. அந்த கிழமை மட்டும் 5000 தான். அந்த கிழமை எடுத்து போட்டா 5000. 5000 10,000 கேடுவா 10,000 செலவு வாங்கி கோயிலுக்கு தெரியும் அப்படின்னாப்ல. ஐயோ சாமி நான் எடுத்தா இந்த 5000 தான் இது வாங்கி ஒரே பணம் மட்டும் கூட நான் போய் வரேன் அப்படின்னு இன்னைக்கு சௌரியமா பேரப்பிள்ளோட மருமகளோட மகளோட அவர் இருக்காரு இருக்காரா? 10,000 கேட்டா 5000 பாவம் குடுத்துட்டு போறோம் போதும் தான் உயிரா இருக்கானா செத்தானே தெரியும். அந்த அம்மா அப்படி சொல்றாங்க, நீ அப்படி சொல்ற. அடே அதெல்லாம் பகல் வெளியில அம்மா ஆமா வரேன் இருக்கோம். யாருக்கு மனைவி? ஒரு பெண்ணா பிறந்தாலும் பிறந்தால். பிறந்தாலும் பெண்ணா பிறந்தால் புத்தி இருக்கிறோம் இருக்க வேண்டும். ஆனா பிறந்தால் அறிவு இருக்க வேண்டும். தெரிந்த இல்லை என்றால் பூரா முட்டாளா திருத்தரா சுத்த வேண்டியதான். அதான் அது போல ஒரு பெண்ணா பிறந்தாலும் ஆனா பிறந்தாலும் இருந்தால். பல சம்பத்தோடு இருக்கலாம் பல வசதிவாய் பிறக்கலாம் இருக்கலாம். ஆனா பெண்ணா பிறந்தவர் பிறந்தால். சகல சம்பத்து இருந்தாலும் ஆணுக்கு அடிமை பெண் என்று சொல்வார்கள் உண்மைதான். அது போல நீ ஜான் பிள்ளை இறந்தாலும் இருந்தால். ஆம்பளை பிள்ளை எப்பா வணக்கண்டி இந்த மாதிரி பொண்ணுதான்டா வேணும். எப்படி கையெடுத்து தலை சாய்த்து வணக்கம்டா. மரியாதை ரொம்ப அதுதான் வந்து தோளத்தை. தம்பி உலகத்துல எங்க பார்த்தாலும் பெண்ணும் பையன்தான் பெண்கள். மண்ணு பொண்ணு பொண்ணு. ஆகாய பொண்ணு ஆகாய பொண்ணு பெண்ணு. கொஞ்சம் பெத்தவ பொண்ணு பெண்ணு. கொஞ்சம் கட்டின பொண்ணு பொண்ணு. இது என்ன நாடு இது தமிழ்நாடு. தமிழ்நாடுல இப்ப பேருதா இது தாய் திருநாடு அம்மா தாய்நாடு. தாய்நாடு இதுலயும் நாங்க எங்களுக்கு தான் ஆமா. இது ஆம்பளை நாடுன்னு சொன்னாங்களா ஏன்னா இதுலயா காரணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நான். ஏன் இந்த தாய்நாடு மாத்தி தந்தை நாடுன்னு வச்சுட்டா எல்லாம் கொண்டு சாராய கால அடை வச்சு குடிச்சிருவாங்க. தான் தாய்நாடுன்னு மாத்தி அப்ப வச்சிருக்காங்க. குடும்பத்தை கட்டி காப்பது யாரு அதுதான் அப்படியே இருந்தாலும் அந்த குடும்பத்தை கட்டிக்காத பொம்பளை இருந்தாலும் ஆண்குள்ள இல்லாம பெண் வாழ முடியாது. ஆம்பளை 5 பைசா காசை கொடுத்தாலும் பொம்பளை 10 பைசா உருவாக்கலாம். என்னடா பூஜா விடுறாமா? ஆம்பளை 5 பைசா கொடுத்தா பொம்பளை எப்படி 10 பைசா? ஆம்பளை சம்பாதிக்கணும் பொம்பளை குடும்பத்தை பார்க்கணும்டா. 5 பைசா எப்படி 10 பைசா மாறும்? ஆக்கலாம் மண்ணை பொண்ணாக்குறோம் பொம்பளை ஒரு குப்பை இருக்கு அது கோபுரமா அந்த கோபுரமே புடிச்சு ஆக்கணும் பொண்ணு ஒரு கொண்டை கிடைக்குமா ஒரு பேரு ஒரு கோத்து தழிப்பால் ஒரு பொண்ணு ஒரு கொண்டை போற வளர்ச்சி ஒரு சின்ன ஒட்டு பேரு இருக்கும் அது நம்மள கடிக்கும் வளர்ச்சி போட்ட கொண்டையை கலைச்சாதான் அந்த பேரு கொள்ளலாம். அது போல கொண்டையை கலக்கும் பேரு குடும்பத்தை அழிப்பால் பொம்பளை ஒரு பொம்பளை நினைச்சானா ஒரு குடும்பத்தை அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும். ஒரு உதாரணம் நான் அங்க நிக்கிறேன் நீ அங்க நில்லு நின்ன உடனே நான் கொஞ்சம் வலினா பிடிச்சி துன்பாக்கணும் கொஞ்சம் கட்டி பிடிப்பா என்ன வேணாலும் செய்வான். ஐயோ இந்த பொண்ணு என்ன கட்டி பிடிக்கிறா அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நான் எட்ட நிக்கிறேன் நீ அங்க நில்லு. ஐயோ இந்த பையன் கட்டி பிடிக்கிறா கைய பிடிச்சி இழுக்கிறான் ஒரே ஒரு குறை விட்டா போதும்
கவுர் போடி ஆடிக்கணும். சும்மா சொல்ல வேண்டியதான். அதுக்கப்புறம் பாரா விளையாட்டு. பொம்பளை நாங்க நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி மானத்துக்கும் சட்டத்துக்கும் கட்டுப்பாட்டு இருப்பவளே பெண். இன்னைக்கு ஞாபகம் நீ உன் வீட்டுல போய் நீங்க பண்ற விடுத கூத்தாடுற விடிஞ்சு 150 ரூபாய் கோட்டை குடிச்சிட்டு போய் அவளை அடிப்ப 200 ரூபா. அதே இருக்கட்டுமே அவளை நீ அடிப்ப. ஏன் பொம்பளை எதிர்த்து அடிக்க கூடாத? அடிக்கலாமா? அப்படியே ஒரு பொம்பளை எதிர்த்து அடிக்க முடியனாலும் என்ன மாதிரி பொம்பளை எடுத்து கோட்டையை முடிச்சுப்பா. இது என்னடா கொட்டை போயிட்டு அந்த மாதிரி பொம்பளை சம்தாருந்தா என்ன செய்யறாடி அம்மா? அதனால நீ ஆம்பளை பிள்ளையா இருக்க, அதனால வளர்க்கறீங்க அம்மா. அதெல்லாம் அவங்க விடு. தெரியுமா தெரியாதாடி? ஏன்னா பூரா புடவை வைக்க மாட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியல. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சு பவுடர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணி தட்டு நிறைய சோத்தையும் கறியும் போடு. அது திருட்டு வாழை கோஷத்துக்கு என்ன செய்யும்? வீட்டுக்கு தான் போவோம். நடு வீட்டுல பேரதான் செய்யும். அது மாதிரி எம்மா புத்திமதி நான் இப்போ வந்து சொன்னேன். இப்ப என்ன கேக்குற? பார்த்தா புடவை கட்டி மாட்டு மாதிரி இருக்கு. அவுத்து போனாங்கிற எப்படி? அட விளக்கத்தை சொல்லி காட்டுமா? மனசுக்குள்ளே வச்சிருந்தா புடவை கட்டி மாறிக்கலாம். மனசுக்குள்ள இருக்கா? வாய் விட்டு சொன்னாதான் தெரியும். ஏங்க அது உண்மையான மீச வச்சு ஆம்பளை இருந்தா கொஞ்சம் நம்மள கரியால மீச வச்ச கண்மேடி பையன் நீனு. என்னடா தேக்குற? என்ன சொல்லுங்க? கரியால வச்சு மீச வச்ச கண்மேட்டி. இவன் அவன் சொந்த மீசக்காரன். முறிக்காட்ட போட்ட முறுக்குடா ஊருக்கே காட்டுறா பையன். இதுக்கு மேல மீசை பெருசா சொல்லு. பெருசா இருக்குடா. பெருசா எப்படி வாங்க முடியும்? இது திடீர்னு ஒரு பொசுன்னு பெருசா மானத்தை வாங்காதடா. இப்ப அவனால முடியலடா. பெருசா சொல்லு. டேய் ஆடுடா. எப்படி ஆடுங்க? நீ ஒரு அடி அடினே விளக்கு மாத்திரம் அடிப்பேன். யாமீசிய போய் காட்டுடா. இல்ல பெருசா காட்டுடா. காட்டுங்க எப்படிங்க? ஐயோ அப்படியே அடைச்சுமா சொல்றா. கரியால மீசை வச்சு அடி மீசைன்னா அடைச்சுமா அப்பா இது மட்டும் சரக்கு இருக்கு. குடிக்கிற சரக்குலடா. இந்த மாதிரி வாயால பேசி வெள்ளக்கூடிய சரக்கத்தில் ஒரு இருக்குது. அப்படியே அந்த சட்டகாபுரி பட்டணத்தை ஒருபாடு இல்லாம அரசாங்கம் விருந்து ஆட்சி விருந்து குடும்பத்தை இல்ல பேச வச்சுக்கிட்டு வாழ்க்கை செய்யக்கூடிய வீட்டு தாரு தக்க பிரம்மன். ஒருவன் எம்மாவானாலும் சாப்பிடுவான். அவனுக்கு உடம்பு இருக்காது. ஒரு 2 இட்டு திம்பான். அவனுக்கு உடம்பு தலை அப்புறம் போதும். மண்ணுல போது என்னடா பின்னாடி ரத்தனத்தம் ஒழுகுதா? அவன் கொண்டாடி பாவல் எடுத்து பின்னாடி கடிச்சு வச்சாங்க. அதெல்லாம் செல்வ செருக்கு. அப்படி இருந்தாலும் தக்க பிரமன் அப்படி இருந்தாலும் தக்க பிரமனுக்கு அம்மா வேறவல்லி 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 என் மாமனார் இருக்காரு. யாரு? பிரம்மதேவன். சரஸ்வதி இருக்காரு. எங்க மாமியார் எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? பிரம்மதேவன் இருக்காரு. எங்க அப்பா சரஸ்வதி இருக்காரு. எங்க அம்மா பிரம்மதேவன் மாமனார் பிரம்மதேவன், மாமியார் சரஸ்வதி. சரஸ்வதி. உங்க அம்மா அப்பா யாரு? பிரம்மதேவன் எங்க அப்பா, சரஸ்வதி எங்க அப்பா. அப்புறம் பாருங்கல்ல என்ன செய்யலாம். மாமியாரும் அவதானா, மாமனாரும் அவர்தானா? உன் மாமனார் கூட ஒரு விதத்துல ஏற்றுக்கலாம். உன் மாமியார் மட்டும் யாரும் அந்த நொல்ல. ஒரு மனுஷனுடைய பிறப்பை இழிவுபட்டு பேசாதீங்க. அது பிறப்பு. என் மாமியார் ராசி உள்ளவன்.
ஒப்பம் ஒழுங்கா தானே எல்லாரும் படிச்சான். ஆமா உன் மாமனார் எல்லாரும் ஒழுங்கா தானே படிச்சான். ஆமா அப்புறம் உம்மாரும் உன் மாமியாரும் ஏன் அப்படி படிச்சு வச்சுக்கணும்? அவங்க செய்த வினைகள் கடவுளா இருந்தாலும் தப்பு செய்திருப்பாங்க. ஏன் எங்க மாமனார் பிரம்மதேவ, மாமியார் சரஸ்வதி, என்ன காரணம்? அப்பா பிரம்ம, எல்லாரும் 2 பேரும் ஒண்ணா சொல்லுறா அப்படின்னு சொல்ற மாமியார் பிரம்மதேவ இருக்காரு, படைக்கும் தொழில் செய்வது அவரு. அப்படி படைக்கும் தொழில் செய்த அவரு. எங்க வீட்டுக்காரி அவர் தான் படைச்சாரு, என்னையும் அவர் தான் படைச்சாரு. கட்டவாறு இருக்கு, போத்துக்காரு கட்ட வரல. எங்க வீட்டுக்காரும் பீசகாரு கட்ட வரல, என்னையும் படைத்தாரு. படைத்து நாங்க பிறந்த உடனே அசுரவேலை வந்து விட்டது. நாங்க இருவருக்கும் திருமணம் செய்த உடனே நாங்க அண்ணன் தம்பி தான் போறோம். அக்கா ரகசியா அசுரவேலை மாறி ஆம்பளை மண்டலம் ஆயிட்டோம். ஓ நல்ல நேரத்தை படைச்சது யாரு? பிரம்மதேவன். அப்ப எனக்கு என்ன முறை? அப்பா அப்பதான். அப்புறம் மாமனார் ஆம்பளை படிச்சது யாரு? தக்கன். ஓ உங்க வீட்டுக்காரர் தக்கன். ஆமா அவரு படிச்சது பிரம்மதேவன். அப்ப அவரு எனக்கு மாமனார் தானே. ஆமா இதுதான் அதோட விடு.